அடடே, தமிழக வெற்றி கழகமா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல், கல அரசியல்னால் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. பல வருஷமாக அரசியல் களத்தில் இருக்கிற நாங்கள் எங்கே, புதுசாக நேற்று கட்சி ஆரம்பித்த அவங்க எங்கே? இப்படி விஜய் அவர்கள் மீதும் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் எழுந்த பல விமர்சனங்களுக்கு நாமக்கல் டிவிக்கு ஒரு தரமான பதிலடி இப்போ கொடுத்துருக்காங்க. கல அரசியல்னால் என்னென்னு நல்லா தெரிஞ்ச பாஜகவோ அல்லது பல வருஷமாக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் கூட முன்னெடுக்காத ஒரு போராட்டத்தை தமிழக வெற்றி கழகம் நாமக்கல்ல எடுத்திருக்காங்க. அதாவது நாமக்கல் நகரத்தினுடைய மைய பகுதியில் 100 வருஷத்துக்கு மேலே அரசு மருத்துவமனை இயங்கிக்கிட்டு வருது. மக்கள் அதிகமாக வந்துட்டு போகக்கூடிய அந்த மருத்துவமனையை மறுசீரமைக்கிறதுக்கு பதிலாக நகரத்தோட மையப்பகுதியிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் புதுசாக ஒரு மருத்துவமனையை கட்டியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை கண்டிக்கிற விதமாக நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்கள் மருத்துவமனைக்கு வர்றதே உடம்பு சரியில்லாமல் போகும்போதோ ஒரு அவசர தேவைக்காகவும் மட்டும்தான். ஆனால் நகரத்தோட மையப்பகுதியிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை அவசரத்துக்கு உதவாத ஒரு அவசர சிகிச்சை மையமாக இருக்குது. இது மக்களுக்கு பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே நகரத்தோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை மறுசீரமைக்கிறதுக்கான பணியில் ஈடுபடணும். மருத்துவமனையை மொத்தமாக புதுசாக கட்டின கட்டிடத்துக்கு மாற்றக்கூடாதுன்னு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம்ங்கிறது நடந்திருக்கு. நிறைய பேர் இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மருத்துவமனைக்கான கட்டிடத்தை கட்டும்போதே அதற்கான ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் அறிவிச்சிருக்க வேண்டியதானே, அதற்கான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கலாம்ல. அப்போவே இந்த மாதிரியான போராட்டத்தை நடத்தியிருந்தா மருத்துவமனையும் கட்டப்பட்டிருக்காது, பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, ஏற்கனவே இருந்த மருத்துவமனையும் மறுசீரமைக்கப்பட்டிருக்கும்ல அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு மறுபதிலாக என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, புதிதாக கட்டப்படக்கூடிய மருத்துவமனை கூடுதல் மருத்துவ வசதிக்காக தான் கட்டப்படுது அப்படிங்கிற மாதிரியான நிலவரம் தான் அங்கே உள்ள மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் பழைய மருத்துவமனையை மொத்தமாக ஷட் டவுன் பண்ணிவிட்டு மொத்த ஆக்சஸும் புது மருத்துவமனைக்கு போகிறதுங்கிறது மக்களுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். அதற்கான விஷயம் தெரிய வந்ததுனால தான் இப்போ தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தாவேக்கா தரப்பில் ஏற்கனவே மீனவர்களுக்கான பிரச்சனை, சுங்கசாவடி பிரச்சனைன்னு நிறைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் விட இந்த போராட்டம் கவன ஈர்ப்பு அதிகமாக பெற்றிருக்கு. அதுக்கான காரணம் தீபன் சக்கரவர்த்தி அப்படிங்கிற பொலிட்டிஷியன் தான். இவர் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸான பொலிட்டிஷியனும் கூட. அது மட்டும் இல்லாமல் மருத்துவம்ங்கிறது மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளில் ஒன்று. அதுலேயே மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் போது அந்த பிரச்சனையை தாவேக்கா கையில் எடுத்தது இதோட ரீச்சுக்கு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் ஆர்ப்பாட்டத்தில் அவங்க வைக்கக்கூடிய ஸ்லோகன்லாம் என்ன சொல்லுதுன்னா, மக்கள் உயிரோடு விளையாடும் தமிழக அரசை கண்டித்து அப்படிங்கிறதோட தான் ஆரம்பிக்கவும் செய்கிறாங்க. அதுதான் இந்த போராட்டம் அதிக அளவிலான ரீச் அடைஞ்சதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. 2026 தேர்தல் வர்றதுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகம் இது மாதிரியான மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் அதிகமாக கையில் எடுப்பாங்க, அதிகமான போராட்டத்தில் ஈடுபடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.